வணக்கம், வெல்கம் டு அழகி சேனல். வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையலுக்காக என்னென்ன காய்கறி நம்ம வீட்டிலேயே அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வருங்க, கீரை பொன்னாங்கண்ணி கீரை பொரிச்சோம். பொன்னாங்கண்ணி கீரை வந்து பருப்பில் போட்டுக்கலாம். இன்றைக்கி பருப்பில் போட்டு மசியல் பண்ணிக்கலான்ட்டு பொரிச்சிருக்கேன். 2 வித பொன்னாங்கண்ணி இருக்குது நம்ம வீட்டில். இங்கே வருங்க, இந்த ரோஸ் கலர் பொன்னாங்கண்ணி, இந்த பச்சை கலர் பொன்னாங்கண்ணி. கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முடிக்கு கண்ணுக்கெல்லாம் ரொம்ப 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 நல்லது. இன்றைக்கி நம்ம வீட்டிலே விளைஞ்சி பொரிச்சிட்டு வந்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சாமிக்கு கொஞ்சம் சங்குப்பூ பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன். இன்னும் வைக்கல, கொண்டு போய் வைக்கணும். இப்போது சாமிக்கு டெய்லியும் பூ பறித்து நான் சாமிக்கு வச்சுட்டு தாங்க நான் மற்ற வேலையை செய்வேன். இன்றைக்கி இப்போ தான் பறிச்சுட்டு வந்திருக்கேன். இனிமேல் தான் கொண்டு போய் வைக்கணும். அதுக்கப்புறம் இங்கே வருங்க, வானப்பத்த மிளகா வந்து பழுத்துருச்சு. அதாவது என்னோடய தேவைக்கு போக நான் டெய்லியும் எனக்கு சட்னிக்கு, ரசத்துக்கு, இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு பறிச்சுட்டு மீதி இருக்கிறத பழுத்ததை பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன். காய வைக்கணும். காய வைக்கிறதுக்கு இங்கே வருங்க, காய வச்சு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். தாளிக்கிறதுக்கெலாம் போட்டிங்கன்னா கூட ஒரே ஒரு மிளகா போட்டால் போதுங்க. எவ்வளோ காயாக இருந்தாலும் ஒரு 1/2 கிலோ காய்க்கு ஒரே ஒரு மிளகா போட்டிங்கன்னா போதும். இங்கே வருங்க, ஒரு மிளகா போட்டிங்கன்னா போதும். ரொம்ப காரங்க இது, பயங்கர காரம். அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து இந்தப்போ பறித்து சட்னிக்கு போட சொன்னேன். அவங்க 5 மிளகா பறிச்சாங்க. போதும் போதுங்கிற பறிச்சிட்டே இருந்தாங்க. இன்னும் இத்தினூண்டு இருக்குது, போதும் போதுங்கிற அப்படின்னா. ஏய், நீ சாப்பிட்டு பாரு, இத்தினூண்டு கடிச்சு பாரு அப்படின்னு சொன்னேன். கடிச்சது தான் பாருங்கள், அப்படியே குதி குதின்னு குதிச்சிட்டா. என்னடி சொல்லவே இல்லை. அது நான் தான் சொன்னேன்ல, காரமாக இருக்குன்னு. நீ தானே நம்பலை அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி நல்ல காரம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், வித்தியாசமான டேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் இங்கே வருங்க, கத்திரிக்காய் வந்து 2 செடியில் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். நம்மளுக்கு உரமே இல்லாமல் ஊதா கத்திரி பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் வேறு கத்திரிக்காய் தான் நிறைய செடி வச்சுருந்தேன். இப்போ அந்த செடி என்னாச்சு, அந்த விதையே மாறி போச்சு. அதனால் இப்போ இந்த விதை வந்திருக்கு. இந்த விதையில் இவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்க. ஆனால் இது நிறைய காய்க்குதுங்க, கொத்து கொத்தா சூப்பராக காய்க்குது. எவ்வளோ காய் பார்த்தீங்களா 2 செடியில். என் ஃப்ரெண்டெல்லாம் பறிச்சிட்டு போனாங்க. பறிச்சிட்டு போய் அதுக்கப்புறம் நான் 2-3 நாள் பறித்து செஞ்சேன். அதுக்கப்புறம் இவ்வளோ காய் காய்ச்சிருக்கு. இன்னமும் செடியில் பிஞ்சு இருக்குது. ஆனால் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய காய்க்கும், காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க கத்திரிக்காய் மட்டும். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரே ஒரு லெமன் தான். சீசன் முடிஞ்சு போச்சு போல், அதனால் லெமன் அவ்வளோவா இல்லை மரத்தில். ஆனால் நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு நாளைக்கு 1-2 விழுந்து கிடக்கும் ஜூஸுக்கு. பறிச்சிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி இதான் நம்ம வீட்டு அறுவடை. இங்கே வருங்க, நம்ம வீட்டு செடியில் காய்கறி பறித்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இன்னும் முருங்கைக்காய் இருக்குது, புதினா இருக்குது. இதெல்லாம் நான் உங்களுக்கு பறிக்கும்போது ஒரு வீடியோ போடுறேன். என்னோடது சின்ன தோட்டம் தான், ஆனால் பார்த்திங்கன்னா காய்கறி எனக்கு தேவையானது எல்லாமே கிடச்சிரும். ஒரு நாளைக்கு முருங்கைக்காய், ஒரு நாளைக்கு கத்திரிக்காய், இங்கே வருங்க, ஒரு நாளைக்கு கீரை, ஒரு நாளைக்கு பாவக்காய், இப்படி ஏதாவது ஒன்று கிடச்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப சந்தோஷம். முருங்கைக்கீரை வீட்லேயே இருக்குது நம்மளுக்கு. அதனால் இன்னைய அறுவடை இதுதான் நம்மளுக்கு. பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.